Children's 6th standard science class. Today class la நாம 4th unit la part 3 பார்க்க போறோம். part 3 என்ன உங்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம 2 டாபிக்ஸ் பார்த்திருக்கோம். அந்த 2 டாபிக்ல என்னெல்லாம் பார்த்திருக்கோம்னா ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து இந்த லெசன்ல என்வைரன்மென்ட்னா என்ன, என்வைரன்மென்ட்ல இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன, ஃபேக்டர்ஸ் த லிவிங் ஃபேக்டர்ஸ், நான் லிவிங் ஃபேக்டர்ஸ், ஈகோசிஸ்டம்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் ஈகோசிஸ்டம் பார்த்தோம், நேச்சுரல் ஈகோசிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் ஈகோசிஸ்டம் பார்த்தோம். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஃபுட் செயின் பார்த்தோம், ஃபுட் வெப் பார்த்தோம். இப்போது இந்த உங்களுக்கு டாபிக் 3 என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீசைக்ளிங். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்டு ரீசைக்ளிங். இப்போ வேஸ்ட்டுனா என்னது, ஒரு திங்ஸ் வந்து அன்வான்ட் திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப அது நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, அது யூஸ்லெஸ் ஆகிடுச்சு, அது ப்ரோக் டவுன் ஆகிடுச்சு, இந்த மாதிரி திங்ஸை தான் நம்ம வேஸ்ட்டு திங்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அது மாதிரி நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸஸ் பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு வந்து நிறைய ஜெனரேட் ஆகிட்டே இருக்கும், ஸோ அந்த வேஸ்ட்டு ஜெனரேட் ஆகிறதுனால என்னாகும், வேஸ்ட்டு ஜெனரேட் ஆகிறது வந்து நம்மளோட என்விரான்மெண்ட்டை ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ அதனால் என்னாகும், நமக்கு வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், அது டேட்டியாக இருக்கும், ப்ளஸ் வந்து அதனால் நிறையா டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகும், அண்டு பொல்யூஷன்ஸ் நிறைய காஸ் ஆகும். இது மாதிரி இல்லாமல் நம்ம என்ன செய்யணும், நம்மளோட என்விரான்மெண்ட்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வேஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணணும். நமக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லே பார்த்திங்கன்னா அது வந்து ரீசைக்கிளிங் வரும். அண்டு ரீசைக்கிளிங்க்கு அப்புறம் நம்ம ரீசைக்கிள் பண்ண முடியாத திங்ஸ் நம்ம என்ன பண்ணணும், லேண்டு ஃபில் பண்ணிவிடுவோம், அதை தூக்கி எறிஞ்சு ஒரு லேண்டு ஃபில் பண்ணிவிடுவோம். ஸோ இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேஸ்ட்டு ஜெனரேட் பண்ணுறதே அவாய்ட் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு திங்ஸை வந்து யூஸ் பண்ணுறதோடைய லெவலை நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுடைய டேர்ம் புக் பேஜ் நம்பர் 54 எடுத்துக்காங்க. 54ல் நம்ம டாபிக் 3 பார்த்திங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீசைக்ளிங். To protect our environment, it is very important to reduce waste, manage it properly and maximize recycling. Waste managementல maximize நம்ம என்ன பண்ணணும், recycle தான் யூஸ் பண்ணணும். Waste is any substance or materials that has been used but it is not wanted anymore. நான் சொன்னதே தான் அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. This is either because it is worn out, broken or no longer has any purpose. நம்ம ப்ரோக் டவுன் ஆன பொருள் அல்ல, அதனால் லாங் டைம் நம்ம யூஸ் பண்ண முடியாத ஒரு பர்பஸ்க்காக லாங்கராக நம்ம யூஸ் பண்ண முடியாது அந்த திங்ஸ் எல்லாம் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். எவ்ரி ஒன் ப்ராடக்ட்ஸ் வேஸ்ட் அண்ட் அவர் வேஸ்ட் ஹேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஆன் ஆல் ஈகோசிஸ்டம். எல்லா ஈகோசிஸ்டத்துலேயுமே வேஸ்ட் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை நம்ம எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும், மோஸ்ட் ஆஃப் அஸ் டூ நோ வெதர் கார்பேஜ் கோஸ், இந்த குப்பை எல்லாமே சரி, ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வெளிவரக்கூடிய பொல்யூட்டட் கேஸு, இது எல்லாமே வந்து வேஸ்ட்டு தான். ஓகே, வேஸ்ட்டு தான். ஸோ இந்த வேஸ்ட்டை நம்ம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டு. பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டுனா மக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டு. நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டுனா மக்காத பொருட்கள், அதாவது மக்கக்கூடிய டீகம்போஸ் ஆகக்கூடிய பொருட்கள் எல்லாமே பயோடிகிரேடபிள். டீகம்போசர் தான் நம்ம டீகம்போசர் என்ன சொல்லுவோம், மக்கக்கூடியது. எப்படி வந்து மக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆர்கானிக் வேஸ்ட் எல்லாமே வந்து இப்போ சாயிலில் நீங்கள் அந்த ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டு, வெஜிடபிள் வேஸ்ட்டு இதெல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 1 வீக் கழித்து போய் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அது இருக்காது. அது என்ன ஆகும், அங்கே இருக்கக்கூடிய மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது ஃபங்கை, பாக்டீரியா இதெல்லாம் என்ன பண்ணும், அது பிரேக் டவுன் பண்ணி அது சாயில் கூட மிக்சர் ஆகிடும். ஸோ அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் பார்த்திங்கன்னா சாயிலுக்கே திரும்ப கிடச்சிரும். இதெல்லாம் பயோடிகிரேடபிள். நான் பயோடிகிரேடபிள் அதுவே நீங்கள் ஒரு பிளேஸில் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலோ ஒரு பிளாஸ்டிக் கவரோ இதெல்லாம் இது மாதிரி போட்டு வச்சிங்கன்னா அது நீங்கள் எப்படி போட்டிங்களோ அதே போல் தான் கிடக்கு. ஏன்னா அது வந்து நான் பயோடிகிரேடபிள், அது மக்காத பொருட்கள். ஸோ இந்த மாதிரி திங்ஸ் வேணாலும் நமக்கு வந்து என்விரான்மெண்ட் பொல்யூட் ஆகும். ஸோ அதனால் நம்ம இந்த வேஸ்ட்டாக ஜென்ரேட் ஆகக்கூடிய திங்ஸ் பார்த்திங்கன்னா திரும்ப நம்ம ரீசைக்கிள் பண்ணிவிட்டு திரும்ப வேறு ஒரு பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ப்ளஸ் வந்து நம்ம வந்து அதை தூக்கி போட்டு நம்மளுடைய லேண்டை பொல்யூட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி திங்ஸை நம்ம என்றைக்குமே செலக்ட் பண்ணக்கூடாது. Okay, solid waste can be classified into 2 major types, biodegradable waste, non biodegradable waste. இதில் biodegradable waste பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து biodegradable waste. The term biodegradable is used for those things that can be easily decomposed by natural agents like water, oxygen, ultraviolet rays of the sun, microorganism, etc. இந்த ஃபேக்டர்ஸால் பார்த்தீங்கன்னா biodegradable waste வந்து ஈஸியாக டீகம்போஸ் ஆகும்.
வாட்டரால், ஆக்சிஜனால், அல்ட்ரா வயலட் ரேஸால், இது எல்லாமே. அல்ட்ரா வயலட் ரேஸ்ன்னு இந்த சன்லேருந்து வெளியே வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸு, வாட்டரு, ஆக்சிஜன் எப்படின்னா நம்ம அட்மாஸ்பியரில் ஆக்சிஜனுங்கிற கேஸ் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய திங்ஸு அதில் இருக்கக்கூடிய கார்பனை இந்த ஆக்சிஜன் கம்பைன் பண்ணி கார்பன் டை ஆக்சைடாக வெளியே போயிடும். ஸோ அதில் மீதி இருக்கக்கூடிய அந்த மென்யூர் பார்த்திங்கன்னா சாயிலுக்கு ஒரு ஃபர்டிலைசராக மாறிடும். ஸோ மைக்ரோ ஆர்கானிசம், பாக்டீரியா, ஃபங்கை, இதெல்லாம் மைக்ரோ ஆர்கானிசம். ஒன் கேன் பி நோட்டிஸ் தட் when a dead leaf of a banana peel is thrown outside. இதை உங்களை செஞ்சு பார்க்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை உங்களை வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து செஞ்சு பார்க்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, இட் இஸ் ஆக்டட் அப் வந்து இதெல்லாம் செவரல் மைக்ரோ ஆர்கானிசத்தால் டீகம்போஸ் ஆகிடும். ஃபங்கை, ஸ்மால் இன்செக்ட்ஸ், இதெல்லாம். பயோடிகிரேடபிள் வேஸ்ட் இன்க்ளூட்ஸ் வெஜிடபிள், ஃப்ரூட்டோடைய அந்த லேயர்ஸ் இருக்குல்ல, அவுட்டர் ஸ்கின், அது பீல்ஸு, லெஃப்ட் ஓவர் ஃபுட் அண்ட் கார்டன் வேஸ்ட்டு. இது எல்லாமே கார்டன் வேஸ்ட்னால் என்னது, நம்ம கார்டனில் கிராபெல்லாம் கல்டிவேட் பண்ணிவிட்டு கிராபை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணினதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த கிராஸு, லீவ்ஸு, வீட்ஸு, இதெல்லாம் ட்விக்ஸ், அந்த குச்சிகள் எல்லாமே. நேச்சுரல் எலிமெண்ட்ஸில் என்னது, ஆக்சிஜன், வாட்டர், மாய்ஸ்சர் அண்ட் ஹீட் ஃபெசிலிட்டிஸ், இதெல்லாமே வந்து டீகம்போஸ் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிக்கை வந்து சிம்பிளர் யூனிட்டாக சேஞ்ச் பண்ணிவிடும். ஸோ இந்த சிம்பிளர் யூனிட்டாக சேஞ்ச் பண்ணின அந்த மேட்டர் பார்த்திங்கன்னா சாயில் கூட மிக்ஸ் ஆகிடும். இந்த சாயில் வந்து திரும்ப அது ஒரு நரிஷ்மெண்ட்டாக சேஞ்ச் ஆகிடும். அதாவது அதுக்கு அந்த சாயிலுக்கான ஒரு நரிஸ்டாக சேஞ்ச் ஆகிடும். நியூட்ரியன்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து அந்த சாயிலுக்கு கிடச்சிடும். நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் என்னது, நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டு தோஸ் மெட்டீரியல்ஸ் விச் கேன் நாட் பி ப்ரோக்கன் டவுன். எந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து ப்ரோக் டவுன் பண்ண முடியாதோ, அது டீகம்போஸ்ட் பண்ண முடியாதோ, டீகம்போஸ் பண்ணிவிட்டு சாயில் கூட மிக்ஸ் ஆகாதோ, அது எல்லாமே நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டு. இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ், மெட்டலு, ஸ்கிராப்ஸு, அலுமினியம் கேன்ஸு, பாட்டில்ஸ், இது எல்லாமே வந்து நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம மெட்டலு, இந்த அலுமினியம் கேன்ஸு, இது எல்லாமே நம்ம என்ன செஞ்சிடலாம், ரீசைக்கிள் பண்ணிடலாம். ஆனால் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸு, இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல்ஸ்லாம் நம்மளால் ரீசைக்கிள் பண்ண முடியாது. அது இவ்வளோ 10 இயர்ஸ் ஆனாலும் சரி, 10,000 இயர்ஸ் ஆனாலும் அது நம்ம போட்டது மாதிரியே தான் இருக்கும், அது டீகம்போஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பிளாஸ்டிக் திங்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஸோ இங்கே உங்களுக்கு பாருங்கள், பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. அந்த டேபிள் காலத்தை நீங்கள் ஃபில் பண்ணிக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஒரு பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்களா, நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்பு அண்டு நீங்கள் அந்த ஜூஸ் ட்ரிங்க்ஸ் பண்ணின அந்த அந்த பிளாஸ்டிக் கவர்ஸ், இது எல்லாமே இந்த ஸ்ட்ரா வச்சு நீங்கள் ஜூஸ் ட்ரிங்க் பண்ணுவீங்களா, அது எல்லாமே பிளாஸ்டிக் ஸ்ட்ரா, இது எல்லாமே மக்காது. ஸோ you mean to the natural process and thus cannot be fed upon or broke down even after thousands of years. அது அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள், thousands of years ஆனாலுமே அது வந்து broke down ஆகாமல் அப்படியே இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். ஸோ இதை வந்து இது வந்து ஆர்கானிக் மெட்டீரியலாக இருந்தால் மட்டும்தான் மைக்ரோ ஆர்கானிசம் broke down பண்ணும். இன்ஆர்கானிக் மெட்டீரியலில் மைக்ரோ ஆர்கானிசம் broke down பண்ணாது. ஓகே, இது உங்களுக்கு பாருங்கள், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அனிமல் போன்ஸ் பயோடிகிரேடபிளாக நான் பயோடிகிரேடபிளான்னு கேட்டிருக்காங்க. அண்டு ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே பயோடிகிரேடபிள். இப்போ அனிமல்ஸோடைய போன் என்னது, ஆர்கானிக் மெட்டீரியல், அதுவும் அப்போ பயோடிகிரேடபிள். நெக்ஸ்ட்டு, ஆல் டைப்ஸ் ஆஃப் கிளாத்ஸ் பயோடிகிரேடபிள். எல்லா டைப்ஸ் ஆஃப் கிளாத்துமே பயோடிகிரேடபிளா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இல்லை, காட்டன் மட்டும்தான் பயோடிகிரேடபிள். இந்த பாலித்தீன் கிளாத்தெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பிளாஸ்டிக் போல தான். ஆனால் பாலித்தீன் கிளாத் அதெல்லாம் வந்து நான் பயோடிகிரேடபிள். அதெல்லாம் இன்ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். அது இந்த ஃபைபர்ஸ், பிளாஸ்டிக் ஃபைபர், இதெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இது ஒரு ஸ்டோரி தான் கொடுத்துருக்காங்க, நீங்களே ரீட் பண்ணி பாருங்கள். நமக்கு டைம் இல்லை, ஒன்லி நம்ம லெசன்ஸை மட்டும் முடிச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவங்களுக்கு இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் அது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 3Rsங்கிற சைக்கிளை நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில். இங்கே பாருங்கள், 3Rs சைக்கிள் கொடுத்துருக்காங்களா. இந்த 3Rs சைக்கிளில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னது, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பண்ணணும். செகண்ட் பார்த்திங்கன்னா ரீயூஸு, தேர்டு பார்த்திங்கன்னா ரீசைக்கிள் பண்ணணும். ஸோ ரெடியூஸ்னால் என்னது, நம்ம திங்ஸை வந்து யூஸ் பண்ணுறதையே வந்து அவாய்ட் பண்ணணும், அது வந்து ரெடியூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு அது வந்து ரீயூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ரீசைக்கிள் பண்ணணும். ஆஃப்டர் வந்து அதுக்கு அடுத்தது அது வந்து டீகம்போஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்சினரேட், அது வந்து எரிக்கிறது. அந்த பொருளை நம்ம எரிச்சிடணும். எரிக்கக்கூடாத பொருளை நம்ம லேண்ட் ஃபில் பண்ணணும். இது எல்லாமே வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்டெப்ஸு. அவங்க வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ் இதெல்லாமே. இது இப்படி நம்ம செஞ்சால் தான் நம்மளுடைய வேஸ்ட்டை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். சரி, ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து என்னன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க உங்களுக்கு,
இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு அவாய்ட் த யூசேஜ் ஆஃப் அன்வான்ட் மெட்டீரியல்ஸ் விச் கிரியேட் மோர் டிப்ரெஸ். அன்வான்ட் மெட்டீரியல்ஸை நம்ம யூஸ் பண்ணுறது ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ அன்வான்ட் மெட்டீரியல்ஸ்னால் என்ன, இப்போ நீங்கள் ஏதாவது நீங்கள் வந்து ஃபுட்டு வந்து போய் வாங்க போகிறீங்க அப்படின்ட்டிங்கன்னா அந்த ஃபுட் பேக்கேஜ்டு கவர்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி வாங்குறத நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், நம்ம நீங்களே ஏதோ ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸை அந்த பாக்ஸில் ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வந்து ரெடியூஸ் பண்ணுறது. ரெடியூஸ் பண்ணுறதுனா என்ன, அதாவது ரெடியூஸ் பண்ணுறதுனா இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாமே எழுதுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நிறைய கேப் விட்டுவிட்டு ஏதோ ஒரு பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லைன் மட்டும் தான் ஃபில் பண்ணுறீங்க. மீதி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேப் இருக்குது, அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு தான், அதெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், இப்போ நீங்கள் 3 பேஜஸில் எழுதுறது கரெக்டாக ஒரு லைனுக்கு கீழே ஒரு லைன் மட்டும் கேப் விடுற மாதிரி விட்டுட்டு நீங்கள் ரைட் பண்ணிங்க. அது 3 பேஜஸில் எழுதுறது நம்ம 1 பேஜ்லேயே ரைட் பண்ணிடலாம். அப்போ நமக்கு வந்து 2 பேஜ் வந்து நம்ம மீதி பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணுறது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ரீயூஸ் பண்ணுறது. ரீயூஸ் பண்ணுறதுனா என்ன, இப்போது ரீயூஸ் பண்ணுறதுனா நீங்கள் உங்களுடைய ஓல்டு கிளாத் இருக்குது, அந்த ஓல்டு கிளாத்தை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கிளாத் வந்து ஓல்ட் ஆகிடுச்சு, அதை நம்மளால் திரும்ப யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி கிளாத் நம்ம என்ன பண்ணலாம், உங்கள் வீட்டில் வந்து அந்த செல்ஃபெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அண்ட் உங்களுடைய சைக்கிள் உங்கள் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பூராக இருக்காங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். ஸ்டூடெண்ட்டு நம்ம சொல்ல வேணாம், அந்த பீப்புளுக்கு கொடுக்கலாம். பூராக இருக்கக்கூடிய பீப்புளுக்கு அந்த கிளாத்தை நம்ம டொனேட் பண்ணலாம். இது மாதிரி இது வந்து நம்ம ரீயூஸ் பண்ணுறது. ஓகே, நீங்கள் அந்த பிளாஸ்டிக்கு இப்போ நீங்கள் உங்களுடைய பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இருக்குது, அது வந்து உடஞ்சி போச்சுன்னா நம்ம அதை தூக்கி போடாமல் என்ன பண்ணலாம், அதை நம்ம ஒரு ஃப்ளவர் வாஸ் மேக் பண்ணலாம் அண்டு பேர்டு ஃபீடிங் பாட்டில் மேக் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளே இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி அது திரும்ப ரீயூஸ் எப்படி பண்ணலான்னு யோசித்து நம்ம அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது இப்படி தான் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், நம்ம அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து ரெடியூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு ரீயூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், நம்ம ரீசைக்கிள் பண்ணணும். அதுக்கு அடுத்து ரீசைக்கிளும் பண்ண முடியாது அப்படிங்கிற திங்ஸை இதில் வந்து எது வந்து டீகம்போஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸை நம்ம கம்போஸ் பண்ணிடுறோம். நான் பயோடிகிரேடபிள் மெட்டீரியல்ஸ் நம்ம என்ன பண்ணணும், லேண்ட் ஃபில் தான் பண்ண முடியும். நீங்கள் அதை கொண்டு போய் இப்போ இந்த பிளாஸ்டிக் கவர்ஸு, இந்த பிளாஸ்டிக் பேகு இதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிற அந்த தெருவில் நீங்கள் போட்டு எரிச்சிங்கன்னா நிறையா கேஸ் தான் ரிலீஸ் ஆகும், பொல்யூட்டட் கேஸ் தான் ரிலீஸ் ஆகும். அதை நம்ம ப்ரீத் பண்ணோன்னா நமக்கு லங்ஸ் டிசீஸ்லாம் காஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி மெனி டிசீஸ் வந்து காஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் எரிச்சிட்டு இருக்கக்கூடாது. அதுவே இன்னொன்று என்ன, அதனால் என்ன பண்ணணும், அந்த மாதிரி அதாவது ரீசைக்கிள் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்ஸ் ஓகே, நம்ம அது வந்து ரீசைக்கிள் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிற பொருளை நம்ம போய் தூரமாக ஒரு லேண்டு ஃபில் பண்ணிடணும். அதுவே நம்ம இன்னொன்று என்ன இன்னொரு பொருள் நம்ம கண்டிப்பாக டெஃபினட்டாக எரிச்சாகணும். எரிக்கிறதுனா என்னது, இன்சினரேட் பண்ணுறது. அது எதுனா இப்போ இந்த மெடிக்கல் வேஸ்ட்டெல்லாம் இருக்குது இல்லையா, மெடிக்கல் வேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அங்கே என்னெல்லாம் மெடிக்கல் வேஸ்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும், ஆர்கன் வேஸ்ட் இருக்கும், பிளட் இருக்கும், சிரிஞ்சு இருக்கும். இந்த மாதிரி மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் மெடிக்கல் வேஸ்ட் எல்லாமே அதை நம்ம தூக்கி அப்படியே நீங்கள் ஓப்பன் டஸ்ட்பினில் அந்த மாதிரிலாம் போட்டால் கண்டிப்பாக வந்து டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். நம்மளோட என்விரான்மெண்ட்டை நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஹெல்த்தை லீவ் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும், அந்த மாதிரி மெடிக்கல் வேஸ்ட்டெல்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு லேண்ட் அதை ஒரு பரியர் பண்ணி அதுக்குள்ளே ஃபில் பண்ணி நம்ம வந்து அதை இன்சுலேட் பண்ணிடணும். இல்லை மேலவே கூட நம்ம இன்சுலேட் பண்ணிவிட்டு அந்த ஆஷெலாம் நம்ம என்ன பண்ணணும், லேண்டுக்கு அடியில் நம்ம புதைச்சிடுறோம், அது மேலே வந்து பரவே கூடாது. அந்த மாதிரிலாம் நம்ம செஞ்சால் தான் நம்ம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக செய்ய முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரீசைக்கிள் பண்ணுறது தான். இதெல்லாம் ரீசைக்கிள் பண்ணுறது த ப்ராசஸ் பை விச் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் யூஸ்டு டு மேக் நியூ ப்ராடக்டாக நம்ம மேக் பண்ணுறது ரீசைக்கிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய நோட் புக் இருக்குது, நீங்கள் இப்போ வந்து 5th ஸ்டாண்டர்ட் படித்த நோட் புக்கெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போகக்கூடாது. அது நம்ம என்ன பண்ணலாம், ரீசைக்கிள் கொடுத்துட்டு அந்த ரீசைக்கிள் பண்ணிவிட்டு அந்த பேப்பர்ஸை வந்து நியூ நோட் புக்காக சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க, திரும்ப அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் வந்து மெட்டல் நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஓல்டு கிளாத் டு மேக் பேப்பர் ஆர் மெல்டிங் சம் பிளாஸ்டிக்கை மேக் பண்ணால் டு மேக் ஃப்ளோர் மேட்ஸாக மேக் பண்ணிக்கலாம், பிளாஸ்டிக் போர்டு, ஹவுஸ் பைப்ஸ் இந்த மாதிரிலாம் மேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கம்போஸ்ட் பண்ணுறது, அதாவது மக்க வச்சு உரமாக்குறது. எதெல்லாம் நம்ம உரமாக செய்யலாம், இதில் பார்த்தீங்கன்னா பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டெல்லாம் நம்ம டீகம்போஸ் பண்ணிவிட்டு அதை மென்யூராக சேஞ்ச் பண்ணலாம். ஆர்கானிக் வேஸ்ட் இன்டு மென்யூர் பை த ஆக்ஷன் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம் இஸ் கால்டு கம்போஸ்டிங். மைக்ரோ ஆர்கானிசத்தோடைய ஆக்ஷனால்
ஆர்கானிக் வேஸ்ட்டை டீகம்போஸ் பண்ணுறது தான் கம்போஸ்டிங் சொல்கிறோம். த மென்யூர் த சப்டாண்ட் பிகம்ஸ் நேச்சுரல் ஃபர்டிலைசர். இது வந்து ஒரு நேச்சுரலான ஃபர்டிலைசர் ஃபார் த பிளான்ஸ் ஆஸ் வெல் ஆஸ் இன்க்ரீஸ் த சாயில் ஃபர்டிலிட்டி. இதெல்லாம் நேச்சுரல் ஃபர்டிலைசர். நம்ம கடையில் வாங்கக்கூடிய அந்த ஆர்டிஃபிஷியல் ஃபர்டிலைசர் இருக்குது, அந்த யூரியா, அமோனியம் சல்ஃபேட்டு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர்ஸ். அந்த மாதிரி ஃபர்டிலைசரை நம்ம யூஸ் பண்ணி கிராப் கல்டிவேட் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஆர்கானிக் மெட்டீரியல், ஆர்கானிக் கம்போஸ்ட்டை நம்ம யூஸ் பண்ணி கிராப் கல்டிவேட் பண்ணோன்னா நம்ம ஹெல்த்துக்கு பெனிஃபிட்டு, ப்ளஸ் நம்ம சாயிலும் வந்து நியூட்ரிஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இன்சினரேட் பண்ணுறது. இன்சினரேட் பண்ணுறதுனா என்ன? த போர்னிங் ஆஃப் சாலிட் வேஸ்ட் இன் இன்சினரேட்டர் இஸ் கால்டு இன்சினரேஷன். சாலிட் வேஸ்ட்டு நம்ம இன்சினரேட் பண்ணுறது தான் இன்சினரேஷன்ஸ். ஹியூமன் அனாட்டமிக்கல் வேஸ்ட், இங்கே பாருங்கள், ஹியூமன் அனாட்டமிக்கல் வேஸ்ட், டிஸ்கார்டட் மெடிசன் சரி, டாக்ஸிக் ட்ரக்ஸு, பிளட்டு, புஷ் ஆர் டிஸ்போஸ்டு பை மீன்ஸ் ஆஃப் இன்சினரேஷன்ஸ். இதெல்லாமே வந்து இன்சினரேட் பண்ணணும். டியூரிங் இன்சினரேஷன்ஸ் த எனார்மஸ் ஹீட் ஹில்ஸ், நிறைய ஹீட்டு கொடுத்தா தான் அதில் இருக்கக்கூடிய கண்டாஜியஸ் டிசீஸ்லாம் அதில் காஸ் பண்ணக்கூடிய அந்த ஜேர்ம்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக கில் பண்ண முடியும். ஹீட் வந்து நல்லா அதில் பவரான ஹீட்டாக இருக்கணும். வி கேன் ஆல்சோ ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ஹீட். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? இதெல்லாம் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் இந்த மாதிரி ஆர்கன் வேஸ்ட்டு, இந்த பிளட்டு, இந்த சிரிஞ்சி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஜேர்ம்ஸ் நிறையா இருக்கும். அந்த ஜேர்ம்ஸை கில் பண்ணுறதுக்காக எலக்ட்ரிசிட்டி பவரை யூஸ் பண்ணி அதை இன்சினரேட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லேண்ட்ஃபில். லேண்ட்ஃபில்லிங் இஸ் எ மெத்தட். லேண்ட்ஃபில்ல என்ன பண்ணுறோம்? நம்ம கடைசியாக அதை கொண்டு போய் லேண்ட்ஃபில் பண்ணுறோம். இந்த மெத்தடில் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த லேண்ட்ஃபில் மெத்தடில் இஸ் எ மெத்தட் இன் விச் வேஸ்ட் ஆர் டம்ப்டு இன்டு நேச்சுரலி அக்கரிங் ஆர் மேன்மேடு பிட்ஸு அண்ட் கவர்டு வித் சாயில்குள்ளே போட்டு நம்ம அதை கவர் பண்ணிவிடும். கார்பேஜ் பரீடு இன்சைட் லேண்ட் ஃபில்ஸ் ரிமைன் ஹியர் ஃபார் எ லாங் டைம் ஆஸ் த டீகம்போஸ் வெரி ஸ்லோலி அண்ட் பிகம் மென்யூர். இப்போ கார்பேஜ் வேஸ்டஸ் இருக்குல்ல, கார்பேஜ் வேஸ்ட்டுன்னா என்னது? குப்பைகள். இப்போ மார்க்கெட் கார்பேஜெலாம் இருக்குது, வெஜிடபிள் வேஸ்ட்டு, ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டு, அந்த லீவ்ஸு, இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு லேண்டுக்குள்ளே பரியர் பண்ணி அதுக்குள்ளே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம கவர் பண்ணிட்டோமா, சாயில் மேலே அவுட்டர் லேயர் வந்து சாயிலால் கவர் பண்ணிட்டோன்னா அது டீகம்போஸ் ஆகிறதுக்கு லேட்டு தான் ஆகும். ஏன்னா நம்ம அங்கே நிறைய ஃபில் பண்ணியிருக்கோம். ஆனால் அது டீகம்போஸ் ஆகிடுச்சுன்னா அது என்னவா மாறிடும்? நமக்கு சாயிலுக்கு ஒரு மென்யூராக சேஞ்ச் ஆகும். திஸ் பிளேசஸ் கேன் பி கன்வெர்டட் இன்டு பார்க்ஸ், கார்டன், அந்த மாதிரியே நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சாப்டரில் இதில் பார்த்திங்கன்னா முன்ன நம்ம ராணி பார்த்தோம் இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க? வாண்ட் டு காஸ் த, நீங்கள் அதில் நீங்களே படித்து பார்த்துருக்கலாம். எப்படி வந்து பொல்யூட் ஆகுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிம்பிள் ஸ்டெப்ஸ் இன் யுவர் டெய்லி லைஃப் கேன் மேக் பிக் டிஃப்ரென்சஸ். தேர் ஆர் டூ ஸ்டெப்ஸ் யூ ஷுட் ரிமெம்பர். 2 ஸ்டெப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் என்ன பண்ண? ஷுட் ஆல்வேஸ் டு பி ரெடியூஸ். வேஸ்ட்டை நம்ம கண்டிப்பாக எப்போவுமே ரெடியூஸ் பண்ணணும். அண்டு 3Rsஸை நம்மளுடைய திங்கிங்கில் எப்போவுமே 3Rs இருக்கணும். வேஸ்ட் பிரமிட் இருக்கும். அண்ட் ரெமெம்பர் ஆர்டர் ஆஃப் த லெவல்ஸில் ஃபாலோ பண்ணனா கண்டிப்பாக நம்ம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம். த செகண்ட் ஸ்டெப் இஸ் டு கீப் வேஸ்ட் செப்பரேட். வேஸ்ட்டை வந்து நம்ம செப்பரேட் பண்ணணும். திஸ் வே த வேஸ்ட் வில், இந்த வேல பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வந்து ரிமைன் க்ளீனாக இருக்கும் அண்ட் கேன் பி ஈஸிலி ரீயூஸ்ட் ஆர் ரீசைக்கிள். மிக்சிங் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் டுகெதர். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேஸ்ட் வந்து டுகெதர் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள். நெக்ஸ்ட் வேஸ்ட் டர்ட்டி, இதெல்லாம் வந்து வேஸ்ட் குப்பைகள் தான். டர்ட்டி வேஸ்ட் கெட்ஸ் சென்ட் டு லேண்ட்ஃபில் ஆர் ஓப்பன் தம்ப். லேண்ட்ஃபில்லில் பண்ணலாம், அது ஓப்பன் தம்ப்லேயே. ஆனால் ஓப்பன் தம்ப் எப்படி இருக்கணும்? அவுட்டரில், நம்மளுடைய அவுட்டர் சைடில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வேஸ்ட் செப்பரேஷன் எக்ஸசைஸ். இதில் வேஸ்ட் செப்பரேஷன் எக்ஸசைஸ்னால் எப்படி வேஸ்ட்டை செப்பரேட் பண்ணுறது? இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு SWM ரூல்ஸ் வந்து 2016 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். எவ்ரி ஹவுஸ் ஹோல்டு ஷுட் ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டுலேயும் ப்ரொடியூஸ் ஜெனரேட் ஆகக்கூடிய வேஸ்ட்டை செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு வேஸ்ட்டை கலெக்ட் பண்ணணும். Segregate and store the waste generated by them in 3 separate streams, namely biodegradable, non-biodegradable and domestic hazardous waste. பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டு அது நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸு, அந்த ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டு, ஃப்ரூட்ஸோடைய லேயர் வேஸ்ட்டு, வெஜிடபிள் லேயர்ஸு, இது எல்லாமே வந்து பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டு. இதையும் நம்ம தனியாக ஒரு டஸ்ட்பினில் போட்டுக்கணும். நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மில்க் கவர், மில்க் பாலித்தீன் கவர், கிளாஸ் பாட்டில், இது எல்லாமே வந்து நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டு. அண்ட் டொமஸ்டிக் ஹசார்டஸ் வேஸ்ட்டு in suitable bins are hand over segregated waste to authorized waste pickers or waste collector. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? செப்பரேட் வேஸ்ட்டில் இதில் வந்து நம்ம ரீசைக்கிள் பண்ண நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்னா ரீசைக்கிள் பண்ணக்கூடிய, அதாவது பிளாஸ்டிக்கு,
அந்த நோட்புக் கவர்ஸு, நோட்புக்கு, கிளாஸ் பாட்டில், இது எல்லாமே வந்து பிளாஸ்டிக் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டு. டொமஸ்டிக் ஹசார்டஸ் வேஸ்ட்டு திரும்ப நம்மளால் அது ரீசைக்கிள் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் இப்போ அந்த 3 லேயர்ஸ் பாலித்தீன் கவர்ஸ் இருக்குது இல்லையா, 3 லேயர்ஸ் பாலித்தீன் கவர், சிங்கிள் லேயர் பாலித்தீன் கவர், அந்த சிஎல்பி பல்பு, இது எல்லாமே வந்து இது சிஎல்பி பல்ப்லாம் பார்த்தீங்கன்னா ரீசைக்கிள் பண்ணலாம். அந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்பு, டீ கப்பு, யூஸ் அண்ட் த்ரோ யூஸ் பண்ணக்கூடிய அந்த டீ கப்பு, பிளாஸ்டிக் கேரி பேக், இதெல்லாம் வந்து ரீசைக்கிள் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து ஹசார்டஸ் வேஸ்ட்டு. அதுக்கு நம்ம தனியாக அதை ரீசைக்கிள் பண்ண முடியாது. அது வந்து தனியாக அது ரெட் கலரில் இண்டிகேட் பண்ணக்கூடியது. அது வந்து ரெட் கலர் டஸ்ட்பின் எனக்கு இண்டிகேட் பண்ணும். க்ரீன் கலர் டஸ்ட்பின் பார்த்தீங்கன்னா பயோடிகிரேடபிள் வேஸ்ட், அதாவது ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டு, லீவ்ஸ் வேஸ்ட்டு, வெஜிடபிள் வேஸ்ட்டு, இது எல்லாமே. அண்டு ப்ளூ கலரை இண்டிகேட் பண்ணுறது வந்து ரீசைக்கிள் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய திங்ஸு. இப்படி தான் நம்ம செப்பரேட் பண்ணி தான் போடணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து அந்த கார்பேஜுங்கிறப்ப முனிசிபாலிட்டிஸ்லேருந்து அவங்க வந்து அது கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. அந்த வேஸ்ட் கலெக்டர் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிட்டு போவாங்க. நோட்டிஃபிகேஷன் பை த லோக்கல் அத்தாரிட்டிஸ் ஃப்ரம் டைம் டு டைம். நோபடி ஷால் த்ரோ, பர்ன் ஆர் பரி த சாலிட் வேஸ்ட் அண்ட் ஸ்ட்ரீட். இங்கே பாருங்க சொல்லியிருக்காங்க, யாருமே வந்து ஸ்ட்ரீட்டில் வேஸ்ட்டை வந்து நீங்கள் பர்ன் பண்ணக்கூடாது. அதை பரியர் பண்ணி அதை இதுவும் பண்ணக்கூடாது. ஓப்பன் பப்ளிக் ஸ்பேசஸில் அதை தூக்கி போடவும் கூடாது. இந்த ட்ரெயினில் போடுறது இதெல்லாம் வேஸ்ட் பாடிஸ், இதெல்லாமே நம்ம தூக்கி போடக்கூடாது. டொமஸ்டிக் ஹசார்டஸ் வேஸ்ட்டில் இது மீன்ஸ் டிஸ்கார்டட் பெயிண்ட், ட்ரம்ஸு, ஹசார்டஸ் அதாவது தீங்கை விளைவிக்கக்கூடிய வேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ட்ரம்ஸ் இருக்குது, பெஸ்டிசைடு கேன்ஸ் இருக்குது, சிஎஃப்எல் பல்ப்ஸ் இருக்குது, டியூப் லைட்டு. சிஎஃப்எல் பல்ப்ஸும் அப்போ வந்து ரீசைக்கிள் பண்ண முடியாத திங்ஸை தான் ஹசார்டஸ் வேஸ்ட்டு சொல்கிறோம். டியூப் லைட்ஸு, எக்ஸ்பயர்டு மெடிசன்ஸ், இது எல்லாமே டொமஸ்டிக் ஹசார்டஸ் வேஸ்ட்டு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், மெர்க்குரி தெர்மோமீட்டரு, யூஸ்டு பேட்டரிஸ், யூஸ்டு நீடில்ஸ் அண்ட் ஸ்ரிஞ்சஸ் ஆர் கண்டாமினேட்டட் கோச் எக்ஸெட்ரா. ஜெனரேட்டர் அதான் ஹவுஸ்ஹோல்டு லெவலில், இதெல்லாம் ஹவுஸ்ஹோல்டு லெவலில் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்க. எப்படி நீங்கள் ஸ்ரிஞ்செலாம் வருதுன்னா நிறைய பேஷண்ட்ஸ், இந்த சுகர் பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களாம் அந்த ஸ்ரிஞ்சு யூஸ் பண்ணுவாங்க. லேர்ன் ஹவு டு செப்பரேட் வேஸ்ட் கரெக்ட்லி இன்டூ 3 வேஸ்ட் பின். ஸோ யூ கேன் கீப் தமிழ்நாடு க்ளீன் அண்ட் பியூட்டிஃபுல். ஸோ இந்த மாதிரி நம்ம செப்பரேட் பண்ணியிருக்கிறதுனால தான் நம்ம தமிழ்நாடு பியூட்டிஃபுல் க்ளீனாக இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், அப்போது வந்து how much waste does each person make around the world everyday? வேர்ல்டு வைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பர்சனும் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ வேஸ்ட்டு வந்து ஜெனரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் காட்டியிருக்காங்க. பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 0.45 kg, அதாவது எவ்ரி பர்சன், ஈச் பர்சன் ஒவ்வொரு பர்சனும் நம்ம இந்தியாவில் அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் நீங்கள் ரேட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா வர்மி கம்போஸ்ட், ப்ரிப்ரேஷன் ஆஃப் வர்மி கம்போஸ்ட். இது நீங்கள் வீட்டிலே செய்யலாம். இது எப்படி செய்யலாம்னா, நீங்களே வந்து ஒரு பக்கெட் எடுத்துக்கலாம். இந்த பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் தோட்டத்தில் இப்போ உங்கள் கார்டன் இருக்கு இல்லையா, வீட்டுக்கு ஹவுஸ் கார்டன் இருக்குல்ல, அந்த ஹவுஸ் கார்டனில் பார்த்தீங்கன்னா பனானா ட்ரீ இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்களா, அங்கே எப்போவுமே வந்து தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கக்கூடிய பிளேஸில் போய் நீங்கள் ஒரு மண்ணை வெட்டி பார்த்தீங்கன்னா, டிக்கிங் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எர்த்வார்ம்ஸ்லாம் இருக்கும். இந்த எர்த்வார்ம்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு வர்மி கம்போஸ்ட் இப்படி தான் நம்ம மேக் பண்ணுறது. ஒரு பக்கெட்டில் வந்து சாயில் ஃபில் பண்ணிடுறீங்க. சாயில் ஃபில் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த எர்த்வார்ம் கூட இருக்கக்கூடிய சாயில் போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதுக்கு மேலேயும் கொஞ்சம் சாயில் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ண இருக்கக்கூடிய வேஸ்ட்டாக ஜெனரேட் ஆன அந்த வெஜிடபிள் வேஸ்ட்டு, அந்த ஃப்ரூட்ஸ் பீல், இதெல்லாமே நீங்கள் ஃப்ரூட்ஸ் கவர்ஸு, அந்த ட்ரைடு லீவ்ஸு, இதெல்லாம் நீங்கள் மேலே போட்டு மேலே தண்ணி தெளிச்சிட்டே இருந்து ஒரு 1 வீக் ஒரு 2 வீக் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே என்ன ஆகிருக்கும், அது மென்யூராக சேஞ்ச் ஆகிருக்கும், சாயிலாக சேஞ்ச் ஆகிருக்கும். இதுக்கு என்ன ரீசன்னா, இந்த எர்த்வார்மோடைய ஃபுட்டு வந்து அதுதான். இந்த எர்த்வார்ம் என்ன பண்ணிடுச்சு, அந்த நம்ம இப்போ சாயிலில் மிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டு, வெஜிடபிள் வேஸ்ட்டு, அந்த லீவ்ஸு, இது எல்லாமே என்ன பண்ணிடுச்சு, அது ஃபீட் பண்ணி அது ப்ரோக் டவுன் பண்ணிவிட்டு அது திரும்ப வந்து ரிலீஸ் பண்ணினது தான் மென்யூராக, அது சாயில் கூட மிக்ஸ் பண்ணிடுச்சு, அதுதான் மென்யூர். இப்படி தான் வந்து வர்மி கம்போஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க. இந்த மென்யூரை, இந்த அந்த சாயில் கம்போஸ்ட்டை நம்ம கொண்டு போய் லேண்டில் நீங்கள் ஃபில் பண்ணினா அது கிராப் நல்லா நம்ம கல்டிவேட் பண்ணால் இட் இஸ் ஏ நேச்சுரல் ஃபர்டிலைசர். இது ஒரு நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ். ஓகேவா? இது மாதிரி நீங்களே செஞ்சு பார்க்கலாம். 45 டேஸில் அந்த வர்மி காஸ்டிங் லேயர் வந்து ஃபார்ம்ட் ஆகிருக்கும். திஸ் காஸ்டிங் பாருங்க கொடுத்துருக்காங்க. டிக் எ பிட்ச் ஃபார் அபவுட் 1 feet டெப்த் இருக்கணும். இந்த பேக்யார்ட் ஆர் கார்டன் ஆன் யுவர் ஹோம் ஆர் ஸ்கூல்.
இது நான் சொன்னது இதுக்கு முன்னே பக்கெட்டில் செய்யலாம்னு சொன்னது இது ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட். ஆனால் நீங்கள் வீட்டிலே வெர்மி கம்போஸ்ட் மேக் பண்ணணும்னா அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி 1 feet அது 1 அடி ஆழம் டெப்த் இருக்கணும். Fill the pit by bio waste, the paper, food waste, place few earthworms in the sprinkle water and close the place with jute or cardboard and ensure moisture all the time. எப்பவுமே அது வந்து ஈரப்பதத்தோடு தான் நம்ம மெயின்டைன் பண்ணணும். ஆஃப்டர் 45 days பார்த்தீங்கன்னா வெர்மி கம்போஸ்ட் லேயர் ஃபார்ம் ஆயிருக்கும் ஜஸ்ட் above the pit. ஜஸ்ட் நீங்கள் நம்ம இந்த வேஸ்ட்டெல்லாம் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அதுக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பிட்டு ஃபார்ம் ஆயிருக்கும். திஸ் காஸ்டிங் வில் பி அப்ளைட் டு த பிளான்ட். இந்த லேயரை மட்டும் நீங்கள் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு போய் பிளான்ட்டுக்கு போடலாம். திஸ் கண்டெய்ன்ஸ் வாட்டர் சால்யூபிள் நியூட்ரியன்ஸ். திஸ் டைப் ஆஃப் கம்போஸ்ட் ஹெல்ப்ஸ் த பிளான்ட் க்ரோத் ஆஸ் வெல் அஸ் சஸ்டைன் த லேண்ட் இஸ் ஃபர்டிலைட்ஸ். எப்போவுமே லேண்டு வந்து ஒரு நிலையான ஃபர்டிலிட்டியோடு இருக்கும். நெக்ஸ்ட் டாபிக் வந்து பொல்யூஷன். நெக்ஸ்ட் டாபிக் என்ன, பொல்யூஷனை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பொல்யூஷன். இப்போ பொல்யூஷன்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பொல்யூஷன் அக்கர்ஸ் when the environment gets contaminated by waste, chemical and harmful substance ஆல் contaminate ஆகிறது தான். Pollution is the damage caused to the environment mainly because of human activity ஆல் தான் polluted ஆகுது. So any substances that causes pollution is known as pollutant. எந்த சப்ஸ்டன்ஸால் பொல்யூஷன்ஸ் ஆனிச்சுன்னா அதை பொல்யூட்டன்ட்டு நம்ம சொல்கிறோம். இப்போ பொல்யூஷன் அதை தான் நம்ம பொல்யூட்டன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எதை வந்து நம்ம பொல்யூட்டன்ட்டுன்னு சொல்லலாம், பிளாஸ்டிக் கூட நம்ம பொல்யூட்டன்ட்டுன்னு சொல்லலாம். அண்டு ஒரு ஃபேக்ட்ரிஸ்லேருந்து கார்பன் மோனாக்சைடு ரிலீஸ் ஆனிச்சுன்னா அது கார்பன் மோனாக்சைடுங்கிறது பொல்யூஷன்ஸ். அதை ரிலீஸ் பண்ணக்கூடியது பொல்யூட்டன்ட் ஃபேக்ட்ரிஸ். Pollution is an unwanted change in the physical, chemical and biological characteristic of our land. Unwanted changes வந்து ஃபிசிக்கலாகவும் சேஞ்ச் பண்ணும் அண்ட் கெமிக்கலாகவும் சேஞ்ச் பண்ணும் அண்ட் பயாலஜிக்கல் கேரக்டர்ஸை சேஞ்ச் பண்ணும் லேண்டு, ஏர் அண்ட் வாட்டர். இப்போ டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். தெர் ஆர் 4 மேஜர் கைண்ட்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ் இருக்குது. ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் அண்டு சாயில் லேண்டு பொல்யூஷனை தான் சாயில் பொல்யூஷன் சொல்கிறேன், நாய்ஸ் பொல்யூஷன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஏர் பொல்யூஷனை என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஏர் பொல்யூஷனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி நம்ம வெஹிக்கிள்ஸ்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அன்வான்ட் கேஸஸ், அதாவது ஹார்ம்ஃபுல் கேஸை தான் பொல்யூஷன் சொல்கிறோம். மோஸ்ட் ஏர் பொல்யூஷன் இஸ் காஸ்டு பை த பர்னிங் ஆஃப் ஃபாசில் ஃபியூல்ஸ். ஏர் பொல்யூஷன்ஸ் எப்படி வந்து மோஸ்ட்டாக ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாசில் ஃபியூல்ஸு, இந்த நிலக்கரி எரிக்கிறாங்களே அந்த ஃபாசில் ஃபியூல்ஸ், அதிலிருந்து தான் கேஸ் ரிலீஸ் ஆகுது, அதனால தான் பொல்யூட்டட் ஆகுது. எதில் ஃபாசில் ஃபியூல்ஸு, இப்போ ஆயில், பெட்ரோல், கோல் அண்ட் நேச்சுரல் கேஸ் இதெல்லாமே வந்து ஃபாசில் ஃபியூல்ஸு. இந்த படிவங்கள், அதாவது கரிமங்கள் சொல்லுவோம். அதாவது 4 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம எர்த்துக்கு வாக்கியிருந்தால் அதில் இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் எல்லாம் அப்படியே ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ்லாம் என்னவா சேஞ்ச் ஆகிடுச்சு, ஃபாசில் ஃபியூலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. அதான் ஆயில், பெட்ரோல் இதெல்லாம். தீஸ் ஃபாசில் ஃபியூல்ஸ் ஆர் யூஸ் இன் ஃபேக்ட்ரிஸில் யூஸ் பண்ணுறாங்க, பவர் பிளான்ட்ஸில் அண்ட் மோட்டார் வெஹிக்கிள்ஸில். Burning the fossil fuels release toxic gases release பண்ணுறாங்க. அண்ட் ஃபைன் பார்ட்டிகல்ஸ் such as ash and soot, சாம்பல் எல்லாம் ரிலீஸ் ஆகுது அண்ட் புகை மூட்டம் into the air causing air pollution. Air pollution is also caused by burning solid waste burn பண்ணுறதுனால, especially some plastics, gases or chemicals released from factories and ferns from aerosols like deodorant, spray cans and paints. இதில் எல்லாமே வந்து ஹார்ம்ஃபுல் கேஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. பேர்ன்ஸுங்கிறது தான் அவங்க ஃபர்ன்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. பேர்ன்ஸு சர்டைன் டாக்ஸிக் கேஸஸ் ப்ரொடியூஸ்ட் பை இண்டஸ்ட்ரீஸ் மிக்ஸ் வித் ரெயின் ட்ராப்ஸ். சர்டைன் டாக்ஸிக் கேஸ் கூட ரெயின் ட்ராப்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி ரெயின்ஃபால் ஆனிச்சுன்னா அது ஆசிட் ரெயினாக சேஞ்ச் ஆகும். ஸோ ஹை இன் த அட்மாஸ்பியர் அண்ட் மேக் ரெயின் யூஸ்வலி ஆசிடிக். திஸ் இஸ் கால்டு அதுதான் ஆசிட் ரெயின் சொல்கிறோம். இட் டேமேஜஸ் பிளான்ட்ஸ், வாஷ் த நியூட்ரியன்ஸ் அவுட் ஆஃப் சாயிலோடைய நியூட்ரியன்ஸை வாஷ் பண்ணிட்டு போயிடும் அண்ட் ஃபிஷ்ஷை கில் பண்ணிவிடும். ஏன்னா அது ரெயின்ஃபால் ஆனிச்சுன்னா ரெயின் வாட்டர் ஃபைனலாக எங்கே போய் ரீச் ஆகும், வாட்டர் பாடிஸில் தான் ரீச் ஆகும். அதாவது பாண்டு, லேக்கு, ரிவர் இந்த மாதிரி. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஃபிஷ் எல்லாமே வந்து கில் பண்ணிவிடும். ஏர் பொல்யூஷன் இஸ் ஹார்ம்ஃபுல் டு ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் இன்க்ளூடிங் ஏர் பொல்யூஷன்ஸ் எல்லா லிவிங் ஆர்கானிசத்தால் தான் ஏர் பொல்யூட்டட் ஆகுது. நம்மள மெயினாக பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ் தான். பொல்யூட்டட் ஏர் அஃபெக்ட்ஸ் ஸ்கின், ஐஸ் அண்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்லாம். ஸோ அப்போ ஏர் பொல்யூஷன்ஸை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம்? சைக்கிள் ஆர் வாக் ஷார்ட் டிஸ்டன்சஸ் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் எ மோட்டார் வெஹிக்கிள். இப்போ நீங்கள் எதுக்கு எடுத்துட்டாலும் மோட்டார் வெஹிக்கிளை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருந்தால் நம்ம நடந்தே போகலாம். ஒரு கடைக்கே நீங்கள் போகிறீங்கன்னா கொஞ்சம் தூரம் தானே நடந்தே போகலாம், அல்லது சைக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ட்ராவல் பை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு பஸ் ஆர் ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் ஒரு கார் வச்சுட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பப்ளிக் பஸ், ஏன்னா ஒரு காரில் பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் தான் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். அதுவே ஒரு 10 கார் போணுச்சுன்னா 40 பேர். அந்த 10 காருக்கு பதிலாக நம்ம ஒரு பஸ் யூஸ் பண்ணிட்டோமா 40 பேரும் ஒரே டைமில் ஒரு வெஹிக்கிள் யூஸ் பண்ணலாம். ஸோ அப்போ அதுலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய ஹார்ம்ஃபுல் கேஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டூ நாட் பேர்ன் சாலிட் வேஸ்ட்டு நம்ம பேர்ன் பண்ணக்கூடாது. அது என்ன பண்ணணும், நம்ம லேண்ட் ஃபில் பண்ணிடணும். அவாய்டு ஃபயர் ஒர்க்ஸு நம்ம அவாய்ட் பண்ணணும். இந்த ஃபாரஸ்ட்டெல்லாம் பற்ற வச்சு விடுவாங்க பாருங்கள், அதெல்லாம் ஃபயர் ஒர்க்கு அந்த மாதிரி அதெல்லாம் வந்து டீஃபாரஸ்டேஷன்ஸ், அந்த டீஃபாரஸ்டேஷன்ஸ்னாலையும் நிறையா கேஸ் வந்து ரிலீஸ் ஆகும். அதனாலையும் ஏர் பொல்யூட்டட் ஆகும். ஃபயர் ஒர்க்காக இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வாட்டர் பொல்யூஷன்ஸ். வாட்டர் எப்படி பொல்யூஷன்ஸ் ஆகுது? வாட்டர் பொல்யூஷன்ஸ் அக்கர்ஸ் வென் வேஸ்ட் ஃப்ரம் ஃபேக்ட்ரிஸு, ஹவுசஸ் அண்ட் ஃபார்ம்ஸ்லேருந்து மிக்ஸ் ஆகக்கூடிய வாட்டர். இதில் வேஸ்ட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபேக்ட்ரிஸ் அண்டு ஹோட்டல்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸு, ஹவுஸு, இங்கேருந்து இருக்கக்கூடிய வேஸ்ட் வாட்டர்லாம் எங்கே போய் மிக்ஸ் ஆகுது? ரிவரு, லேக்கு, பாண்டு இதெல்லாம். ஸோ அதனால் அந்த வாட்டர்லாம் வந்து பொல்யூட்டட் ஆகுது. ஓசோன் ஆர் ஈவன் கிரவுண்ட் வாட்டர் கூட பொல்யூட்டட் ஆகுது. கண்டாமினேட்டட் ஆர் பொல்யூட்டட் வாட்டர் கேன் ஸ்ப்ரெட் டிசீசஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் விச் ஆர் நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த்து. நம்மளுடைய ஹெல்த்துக்கு கண்டிப்பாக இதெல்லாம் குட் கிடையாது. ஸோ எப்படி வாட்டர் பொல்யூஷன்ஸுக்கான சோர்ஸஸ் என்ன? சிக்னிஃபிகண்ட் சோர்ஸஸ் ஆஃப் வாட்டர் பொல்யூட்டன்ஸ் வாட்டர் பொல்யூட்டன்ட் எதெல்லாம் வாட்டர் பொல்யூட்டன்ட்? சீவேஜ் வாட்டர் வி யூஸ் அட் ஹோம் ஃபார் பாத்திங், கிளீனிங், குக்கிங். இண்டஸ்ட்ரியல் எஃப்ளூயன்ஸ் லிக்விட் வேஸ்ட் ஃப்ரம் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து. இப்போ இந்த லெதர் ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேஸ்ட் வாட்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் டையிங் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய வாட்டர், இதெல்லாம் வந்து ஃபேக்ட்ரிஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய வேஸ்ட் வாட்டர். அக்ரிகல்ச்சர் பொல்யூட்டன்ஸ், கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் ஆர் ஃபர்டிலைசர்ஸ் தட் கெட் வாஷ்டு ஃப்ரம் ஃபார்ம்ஸ். இப்போது நம்ம ஃபர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபர்டிலைசர் வந்து ஒன்லி பிளான்ட் க்ரோத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் இதுவே ரெயின்ஃபால் ஆச்சுன்னா அந்த யூரியா, அந்த அமோனியம் சல்ஃபேட்ஸ்லாம் ரெயினோட அப்படி அடிச்சிட்டு போயிட்டு வாட்டர் பாடிஸ்லாம் மிக்ஸ் ஆகி அதெல்லாம் பொல்யூட்டட் ஆகிடும். சாலிட் வேஸ்ட் வென் வேஸ்ட் கெட்ஸ் டம்ப்டு இன்டு வாட்டர் பாடிஸ். வேஸ்ட் எல்லாமே வந்து வாட்டர் பாடிஸில் நம்ம ஃபில் பண்ணுறது. ஹவு கேன் வி ரெடியூஸ் வாட்டர் பொல்யூஷன்ஸ்? எப்படி வாட்டர் பொல்யூஷன்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம்? டூ நாட் போர் லெஃப்ட் ஓவர் ஆயில். ஆயில் வந்து நிறைய நம்ம லெஃப்ட் ஓவர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஓல்டு மெடிசன்ஸ் ஆர் வேஸ்ட் டவுன் இன் த ட்ரெயின் ஆர் இன் டு த டாய்லெட். இந்த ஓல்டு மெடிசன்ஸை நம்ம வேஸ்ட் டவுன் பண்ணிவிட்டால் என்ன பண்ணணும்? ட்ரெயினில் போடணும், இல்லைனா டாய்லெட்டில் தான் போடணும். தூக்கி வாட்டர் பாட்டில்ஸ்லாம் நம்ம போடக்கூடாது. ரெடியூஸ் த யூஸ் ஆஃப் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசரை நம்ம ரெடியூஸ் பண்ணணும். கிராப் க்ரோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம நேச்சுரல் மென்யூரை யூஸ் பண்ணிக்கிறோம். யூஸ் வேஸ்ட் வாட்டர் ஃப்ரம் கார்டன் இன் கோ. வேஸ்ட் வாட்டரை வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணின வாட்டர் வேஸ்ட் வாட்டராக சேஞ்ச் ஆகிருக்கும். அந்த வாட்டர் நம்ம என்ன பண்ணலாம்? ஹோம் கார்டனுக்கு யூஸ் பண்ணலாம். டூ நாட் லிட்டர் ஆர் டம்ப் வேஸ்ட். ஆல்வேஸ் யூஸ் ஏ வேஸ்ட் பின். எப்போவுமே குப்பையை தூக்கி நீங்கள் பப்ளிக்காக போடக்கூடாது, டஸ்ட்பினில் தான் போடணும். எப்போவுமே வேஸ்ட் பின்னில் தான் போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு லேண்ட் பொல்யூஷன்ஸ். நெக்ஸ்ட் என்னது? லேண்ட் பொல்யூஷன்ஸ்னால் சாயில் பொல்யூஷன்ஸ், இதை லேண்ட் பொல்யூஷன்ஸ் சொல்கிறோம். இந்த சேம் வே ஆஸ் வாட்டர் பொல்யூட்டட் மாதிரியே தான் லேண்டும் பொல்யூட்டட் ஆகும். அண்ட் ஏர் கெட் பொல்யூட்டட். லேண்ட் ஏர் சாயில் பொல்யூஷன்ஸ் ஹேப்பன்ஸ் when டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் சேஞ்சஸ் த நேச்சுரல் பேலன்ஸ் இன் சாயில். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபர்டிலைசர்ஸ்லாம் என்ன ஆகும்? சாயிலோடைய நேச்சுரலை சேஞ்ச் பண்ணிவிடும். ஏன்னா இதெல்லாம் கெமிக்கல்ஸு. அண்டு அந்த ஃபேக்ட்ரிஸ்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த வேஸ்ட் வாட்டர், அந்த டையிங் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து ரிலீஸ் ஆகுறது, லெதர் ஃபேக்ட்ரிஸ், இந்த மாதிரி வேஸ்ட் வாட்டரும் நம்ம லேண்டில் ஃபில் பண்ணாலும் லேண்டரோட மென்யூரை சேஞ்ச் பண்ணிவிடும். அதோடைய ஹேப்பன்ஸை சேஞ்ச் பண்ணிவிடும். லேண்ட் பொல்யூஷன்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ஃபார்மிங், எக்ஸஸ் யூஸ் ஆஃப் கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ், மைனிங், டிக்கிங் அப் மெட்டல்ஸ். இப்போ மைனிங்லாம் இருக்குல்ல, மைனிங்னா என்னது? இந்த மெட்டல்ஸ்லாம் தோண்டி எடுக்கிறாங்கல்ல, சுரங்கம் சொல்லுவாங்கள்ல, அதுதான் மைனிங். இப்போ இந்த இரும்பு வெட்டி எடுக்கிறது, தங்கம் வெட்டி எடுக்கிறது, இது எல்லாமே அந்த மைனிங் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து. இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டு சாலிட் வேஸ்ட் ஃப்ரம் அவர் ஓன் ஹோம்ஸ் லைக் பிளாஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்கன் எலக்ட்ரானிக்ஸு, இது எல்லாமே லேண்டை பொல்யூட் பண்ணுது. சாயில் பொல்யூஷன்ஸ் அஃபெக்ட். சாயில் பொல்யூட்டட் ஆகுறதுனால என்ன ஆகும்? அனிமல்ஸ், ஹியூமன்ஸ் அண்ட் ஈவன் பிளான்ட்ஸு கூட அஃபெக்ட் ஆகும். ஏன்னா பிளான்ட் எங்கே க்ரோத் ஆகுது? சாயில் தான். அப்போ சாயில் பொல்யூட்டடான பிளான்ட்டும் வந்து சரியாக வளராது, நமக்கு ஃபுட்டும் கிடைக்காது. பிகாஸ் சாயில் ஆர் லேண்ட் ஆக்ட்ஸ் லைக் ஏ ஸ்பாஞ்ச். சாயிலுங்கிறது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி தான். when it rains, pollutant sinks into the soil. If we grow plants to eat in polluted soils, these dangerous chemicals can get into our food. இப்போது
ஃபேக்ட்ரிஸ்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த ஹசார்டஸ் கெமிக்கல்ஸ் இதெல்லாமே நம்ம லேண்டில் ஃபில் பண்ணிடுறோம். அங்கே வந்து ஒரு கொஞ்சம் இயர்ஸ் கழித்து நம்ம போயிட்டு அக்ரிகல்ச்சர்லாம் பண்ணணுமா அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் பிளான்ட் வந்து அப்சர்வ் பண்ணிவிடும். அதுவாக நமக்கு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸாக மேக் பண்ணி கொடுக்கும். அந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம ஈட் பண்ணோன்னா அந்த பாய்சன் நம்ம பாடிக்குள்ளே தான் போகும். அப்போ நம்மளே டேரெக்டாக வந்து ஃபுட்டு வழியே பாய்சனை ஈட் பண்ணுறோம். இதெல்லாம் நமக்கு தான் ஹசார்டஸ். நெக்ஸ்ட், ஹவு கேன் வி ரெடியூஸ் த லேண்ட் பொல்யூஷன்ஸ்? எப்படிலாம் நம்ம லேண்ட் பொல்யூஷன்ஸை ரெடியூஸ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், 3 R's யூஸ் பண்ணிக்கணும். ரெடியூஸ் வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணணும் அண்ட் ரீசைக்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட், ஆல்வேஸ் யூஸ் ஏ வேஸ்ட் பீன் அண்ட் நெவர் லிட்டர். எப்போவுமே வேஸ்ட்டை நம்ம டஸ்ட்பினில் தான் போடணும். டூ நாட் பர்ன் வேஸ்ட் அண்ட் ஆஷ் மிக்சஸ் ஈஸிலி வித் சாயில். நம்ம என்ன பண்ணக்கூடாது, எந்த வேஸ்ட்டுமே நம்மளாம் வந்து பர்ன் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஆஷ்லாம் இருக்குல்ல, நம்ம இப்போ சாலிட் வேஸ்ட்டை நீங்களே பர்ன் பண்ணியிருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள், உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நிறைய பிளாஸ்டிக் குப்பையெல்லாம் இருக்குது. அந்த கவர்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி நீங்களே போட்டு குப்பையாக இருக்குது, நம்ம அதை எரிச்சிடலான்னு சொல்லிட்டு எரிச்சிங்கன்னா அந்த ஆஷ் வந்து எங்கே மிக்ஸ் ஆகும், சாயிலில் தான் மிக்ஸ் ஆகும். ஏன்னா அது என்னது, பிளாஸ்டிக்ஸ். ஸோ அப்போ அந்த பிளாஸ்டிக்ஸ்லாம் சாயிலில் மிக்ஸ் ஆனால் சாயிலோடைய மென்யூரே கெட்டு போயிடும், அதோடைய நேச்சரே கெட்டு போயிடும். ஸோ அப்போ அங்கே எந்த பிளான்ட்டுமே வளராது. இதில் நம்ம என்ன பண்ணணும், ஸோ அந்த மாதிரி ரீசைக்கிள் பண்ண முடியாத திங்ஸ் நம்ம கொண்டு போய் தூரமாக ஒரு லேண்டு ஃபில் பண்ணிடணும். ஸோ நம்மளே போட்டு எரிக்கக்கூடாது. ஒன்லி நம்ம பர்ன் பண்ணுறது எதுவாக இருக்கணும், இன்சுலேஷன் பண்ணுறது மெடிக்கல் வேஸ்ட் தான். அதுவும் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பவரை யூஸ் பண்ணி ஹாஸ்பிட்டல்ஸில் தனியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி தான் அவங்க எரிப்பாங்க. ஸோ நம்ம பப்ளிக் பிளேஸாக பார்த்திங்கன்னா எந்த ஒரு திங்ஸையுமே சாலிட் வேஸ்ட் இதெல்லாம் பர்ன் பண்ணவே கூடாது. அப்படி பர்ன் பண்ணி நம்ம அப்படியே போட்டோன்னா நம்ம சாயில் வேஸ்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாய்ஸ் பொல்யூஷன்ஸ்னால் சத்தம் அதிகமாக இருக்கிறது தான் நாய்ஸ் பொல்யூஷன் சொல்லுவோம். நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் எப்படிலாம் நமக்கு வருது, நம்மளோட என்வரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணும் நாய்ஸ் பொல்யூஷன்ஸ். ஸோ நம்ம என்வரான்மெண்ட்டை எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நாய்ஸ் பொல்யூஷன் அஃபெக்ட்ஸ் த என்வரான்மெண்ட் வி ஆல் லைக் நம்ம குவைட்டாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிறத ஒரு பெரிய சத்தம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுனா அப்போ நமக்கு காதை நீங்கள் அடிச்சுக்கிறீங்களா, அது ஒரு நாய்ஸ் பொல்யூஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெரிய ஃபேக்ட்ரிஸ் பக்கத்தில் நம்மளால் குடியிருக்க முடியுமா, இருக்காது. அங்கே இருக்கக்கூடிய அந்த மெஷின்ஸோடைய சவுண்ட்ஸே நம்ம காதை அடிக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அமைதியான பிளேஸ்க்கு போகிறது தான் பார்ப்போம். பீஸ்ஃபுல் place since unpleasant or loud sounds disturb us. Loud music இந்த ஹார்னெல்லாம் ஏதோ ஃபெஸ்டிவல் பாருங்கள், பெரிய ஹார்னர்லாம் கட்டிட்டு அப்படியே சவுண்ட் அதிகமாக வச்சுருப்பாங்க. இது எல்லாமே நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் தான். அண்டு மோட்டார் வெஹிக்கிள்ஸ் நிறைய சவுண்ட்ஸ், இந்த பழைய வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சவுண்டு நிறையா ப்ரொடியூஸ் பண்ணோம், அது எல்லாமே வந்து நாய்ஸ் பொல்யூஷன்ஸு. ஃபயர் ஒர்க்ஸ் அண்ட் மெஷின்ஸ் காஸ் நாய்ஸ் பொல்யூஷன்ஸ். கண்டினியூஸ் நாய்ஸ் டிஸ்டர்ப்ஸ் அவர் ஸ்லீப். இந்த கண்டினியூஸாக நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால் ஸ்லீப் பண்ண முடியாது அண்ட் ஸ்டடி பண்ணவும் முடியாது. நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் கேன் பி டைரக்ட்லி லிங்க்டு டு ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹெல்த் இம்பாக்ட்ஸ் சச் ஆஸ் ஹை பிளட் ப்ரெஷர் அண்ட் ஹியரிங் லாஸ். நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் கண்டிப்பாக என்ன பண்ணும், அது நம்ம சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு மாதிரி பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் அண்டு நம்மளுடைய காது கேட்கக்கூடிய திறனையே அதை அழிச்சிடும். அந்த ஏன்னா நர்வ்ஸ், நம்மளுடைய ஒரு ஸ்மால் நர்வ் தான் வந்து நம்ம அந்த ஹியரிங் சென்சஸே இருக்குது. அந்த நர்வ் கிடையாது, அது ஒரு போனு. அதாவது அது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு மயிர் இலைகள் சொல்லுவாங்க, ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும். அது வந்து ப்ரோக் டவுன் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து காதே கேட்காது. ஸோ அந்த நாய்ஸ் பொல்யூஷனுடைய அந்த வேவ் லென்த்து போய் அதை அஃபெக்ட் பண்ணிடும். நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் ஹாஸ் பின் டைரக்ட்லி லிங்க்டு டு அதான் சொல்லியாச்சு. லவுட் நாய்ஸ் ஆர் ஈவன் லவுட் மியூசிக் கேன் டேமேஜ் அவர் இயர்ஸ். நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் ஆல்சோ டிஸ்டர்ப் அனிமல்ஸும் டிஸ்டர்ப் பண்ணணும். பேர்ட்ஸ் ஹாவ் டு, நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், பேர்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அந்த கிராக்லாம் ஃபயர் பண்ணும்போது அதில் பறந்து போயிடும். அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மாடு நாயெல்லாம் பாருங்கள் பயந்துட்டு தான் ஓடும். ஏன்னா அதால் அந்த சவுண்ட்ஸை வந்து ஹியர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியே கிடையாது. இதெல்லாம் வந்து அதை பொல்யூட் பண்ணால் அதுக்கு ரொம்ப படப்படப்பாக பயமாக தான் இருக்குது. அதுக்கெல்லாம் பிளட் ப்ரெஷர்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம தான் டிஸ்டர்ப் பண்ணுறோம். ஹியூமன் பீப்புள் தான் வந்து நாய்ஸ் பொல்யூஷனை ஜெனரேட் பண்ணுறது ஹியூமன் பீப்புள் தான். ஸோ இது மாதிரிலாம் நம்ம செய்யக்கூடாது. பேர்ட்ஸ் டு கம்யூனிகேட் டாக் louder to that they can hear each other in noise areas. Even otherwise noise pollutions from ships can make whales lose their way as they use sounds to navigate. ஷிப்ஸ்லேயே வந்து இப்போ கப்பல் போகுதில் அங்கேயும் வந்து நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீல லீவ் பண்ணக்கூடிய அந்த அனிமல்ஸையுமே டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே, எப்படி வந்து நாய்ஸ் பொல்யூஷனை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம்? டர்ன் ஆஃப் யுவர் எலக்ட்ரானிக்ஸ் வென் யூ டூ நாட் யூஸ் தம். நீங்கள் வந்து எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸை யூஸ் பண்ணும்போது மட்டும் ஆன் பண்ணி வச்சு தான் போதும், மற்ற டைமில் வந்து ஆஃப் பண்ணியிருக்கணும். வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா டிவியோட வால்யூம் வந்து அப்புறம் நீங்கள் மியூசிக் லிசன் பண்ணும் போது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் வந்து ரெடியூஸ் பண்ணி தான் வச்சுருக்கணும். நீங்கள் ஓவர் வால்யூம் வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ரிமைண்ட் டிரைவர்ஸ் நாட் டு யூஸ் த ஹார்ன் டூ மச்.
டிரைவர்ஸ் வந்து என்ன பண்ணக்கூடாது, எப்போவுமே அந்த ஹார்னரை அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. நமக்கே பார்க்கணும், ரோட்டில் போகும்போது அந்த பஸ்ஸு டிரைவர்லாம் ஹார்னர் பண்ணால் காதை வச்சு அடைச்சிக்கும். இதெல்லாம் நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் தான். அவாய்டு ஃபயர் ஒர்க்ஸு. நெக்ஸ்ட்டு ஸ்பீக், டூ நாட் ஷவுட்டு. ரொம்ப சத்தமாக பேசுகிறது நாய்ஸ் பொல்யூஷன்ஸ் தான். நம்ம மெதுவாக பேசுனா போதும், நமக்கு எல்லாருக்குமே காது கேட்கும். ட்ரை டு செட் அண்ட் எக்ஸாம்பிள். காது கேட்கலன்னா நீங்கள் எவ்வளோ தான் கத்தி பேசினாலும் யாருக்குமே காது கேட்காது. ஸோ இதோட உங்களுக்கு இந்த லெசன் முடியுது. இந்த கிளாஸ் ரூம் எக்ஸசைஸ்லாம் நீங்களே ரீட் பண்ணி பாருங்கள். அண்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் இது எல்லாமே நீங்களே ரீட் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு லெசனே நம்ம 3 கிளாஸ் எடுத்திருக்கோம். ஸோ இதோட நம்ம 4th லெசன் முடிச்சாச்சு. நமக்கு இன்னும் ஒரு 3 லெசன் தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி வாரத்தில் 2 நாளைக்குமே சயின்ஸ் மட்டும் கொஞ்சம் லெசன் பண்ணுங்கள், மண்டே அண்டு சாட்டர்டே. ஏதாவது டவுட்டுனா ஜூம் கிளாஸில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.